ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு நேராக கன்னியாகுமரி தான் போக போகிறோம். இப்போ போய் சாப்பிட்டு இப்போ எங்கே போகிறோன்னா நேராக மதுரான்னு ஒரு ஹோட்டலு. அங்கே போய் மத்தியானம் லஞ்சை முடிச்சுட்டு அப்புறம் நேராக திருநெல்வேலியை விட்டு கன்னியாகுமரி. அதுதான் இன்றைக்கி. ஸோ ஹைவேஸ் தான் அது, அதனால் ப்ராப்ளம் இல்லை, சல்லுன்னு போயிட்டே இருக்கலாம். ஹாய் படி. செயின் லூப்பும் ஆயில் ஃபில் பண்ணியாச்சு, கியர் ஆயிலு. ஜாக்கெட் மட்டும் போடல, ஏன்னா இங்கே சாப்பிட தான் போகிறோம். அங்கே போய் சாப்பிட்டு அப்புறமா போட்டுக்கலான்னு. லைட்டாக மழை வர மாதிரி இருக்குது, தூருது. மழை வந்துச்சுன்னா கேமரா ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அது ஒரு பிரச்சனை. அதுக்கு எதாவது பண்ணும். என்கிட்ட ப்ளூடூத் இருக்குது, ப்ளூடூத்தில் ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சு ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சால் ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ சவுண்டு பின்னாடி தடதடன்னு சவுண்டு வந்துச்சுல்ல, அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஒன்றும் இல்லை, நம்ம ஃபாக் லேம்ப் வச்சுருந்த இந்த ரிலே பின்னாடி பட்டிருக்கு. அது வண்டி குழியில் விட்றப்ப டடன்னு அடிக்குது. இந்த சவுண்டு கொஞ்சம் லூஸாக இருக்கனால அது ஒன்றும் பண்ண முடியாது. அது இது எதையாவது உட்கார வச்சு பண்ணும். ஸோ அது அப்புறமா பார்த்துக்கலாம். அதுக்கு வேறு எதாவது ஆப்ஷன் இருக்கான்னு தேடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக 3:15 கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு நேராக கன்னியாகுமரி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு போய் ரீச் ஆகும்னு சொல்லுது, எங்கேயும் நிறுத்தாமல் போனால். என்ன பிரச்சனைனா 5:59 சன். ஸோ இதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போகணும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணி கரெக்டான டைமிங் வச்சு அழுத்தணும். ஃப்ரெண்ட்ஸ், திருநெல்வேலி வந்தாச்சு. இதுதான் திருநெல்வேலி டவுன். வைக்கலாம் மழைப்பாத மரங்கள் இல்லை. ஓ, இங்கேருந்து போய் நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா நேராக கன்னியாகுமரி ரோடு பிடிக்கணும். ஸோ டவுன்னா ஃபுல் டவுனுக்குள்ளே போகலன்னு நினைக்கிறேன். முன்னாடியே பார்த்து திருப்பி விட்டுருச்சு. இந்த உள்ள இதுக்கப்புறம் தான் டவுனான்னு தெரில. அங்கே பார்த்தப்போ திருநெல்வேலி டவுன்னு போர்டு இருந்துச்சு. $84 kilometers. கொஞ்சம் நேரம் வண்டி ஓட்டினா பேக் டயர் ப்ரெஷர் ஆகி. ஆனால் நம்ம வண்டியை நிறுத்திட்டு பார்த்தா 35 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ தேர் இஸ் சம்திங் ப்ராப்ளம். இல்லை இது சயின்ஸா என்னன்னு தெரியல. ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி டயர் ப்ரெஷர் திடீர்னு ஜாஸ்தி ஆகுது, அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக அல்வா வாங்கியாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு நேராக இங்கேருந்து கிளம்பி கன்னியாகுமரி தான். கன்னியாகுமரி
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பைபாஸ் ஏற போகிறோம். இதுதான் பைபாஸு, கன்னியாகுமரி டு இந்த பைபாஸ் நார்த் வரைக்கும் போகுமே பைபாஸ் ரோடு இதுதான். அது ஏற போகிறோம். ஒரு இடத்துல சாந்தி அல்வா கடை இருந்துச்சு, வீட்டுக்கு கொஞ்சம் அல்வா மட்டும் வாங்கிட்டேன், கிளம்பியாச்சு. ஸோ மேப்ஸ் வேறு ஒர்க் ஆக மாட்டேங்குது, கார்ட்லேயே கனெக்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரத்தில் போகணுன்னு ஒரு ஐடியா இல்லை. 5:58 சொன்னாங்க, மணி 4:44. ஒரு மணி நேரத்தில் அழுத்திட்டு போகணும். அப்போ தான் வந்து சன்செட் பார்க்க முடியும். மழை இல்லை, க்ளவுட்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சன்செட் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் என்னென்னா சீக்கிரமாக போகணும், அதுதான் விஷயம். ப்ளே ஆகிடுச்சு, இதுதான் ப்ளே ஆகலை, கார்ட்லே கனெக்ட் ஆகலை. கார்ட்லே தேவையில்லை. வாவ், ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ஆல்மோஸ்ட் ரீச் ஆயாச்சு. பாருங்கள், மழை ஆரம்பிச்சிருச்சு. மழை. நாங்கள் சன்செட் பார்க்கலான்னு வெட்டிட்டு போனால் 5:15 தான் ஆச்சு. மழை பெஞ்சிட்ருக்கு. வர வண்டியெல்லாம் எப்படி வருது, கண்டிப்பாக வருது. மழை நல்லா பெஞ்சு விட்டுருக்கு. எங்கே போய் சன்ரைஸை பார்ப்போம், சாரி சன்செட்டை. இவனுங்க இந்த சந்தில் வந்து கொண்டுட்ருக்கானுங்க. கண்டிப்பாக சன்செட் கஷ்டம்தான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி இப்படி வேகமாக வந்து 5:15 தான் ஆச்சு. நேராக கொஞ்சம் முன்னாடி போய் ஒரு லெஃப்ட் சைடு தான் போடுவோம். வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரி கடவுள் நம்மளை இப்படி பண்ணி விட்டாரே. ஃபுல்லாக அங்கே வந்து மிஸ்டாக தான் இருக்குது. அதனால் சன்செட் வந்து கேன்சல். அந்த சைடு வரப்போ சன் நல்லா தெரிஞ்சுங்க, அதை பார்த்து தான் ஓகே சரி அதே மாதிரி தான் இருக்குன்னு நினச்சேன். ரொம்ப நேரம் வந்து போய் அந்த இடத்துல போய் நின்று பார்த்துட்டு வரலாம். பெய்யுதுன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், நல்லாவே பெய்யுதுங்க. ஸோ ஓரஞ்சு நினச்சிட வேண்டியதுதான். திடீர்னு மழை பிடிச்சிருச்சு. ஓ மை காட், எங்கே போய் சன்செட் பார்க்கறது கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மழை பேஞ்சனால வண்டியை ஓரம் கட்டினோம். ஸோ வந்து எடுத்துகிட்டு போகிறோம்.
லைட்டாக தூரிட்டு தான் இருக்குது. ஒரு 20 கிலோமீட்டருங்க. 5:45 போயிடுவோன்னு காமிக்குது. பட் போனாலும் நோ யூஸ். மலையில் போய் எங்கே சூரியனை பார்க்குறது, வாய்ப்பில்லை. பாருங்க எத்தனை ஆட்டுக்குட்டி பார்த்துக்கு அழகாக வந்துட்டுருக்கு. அவர் அந்த சைடு நின்று அழகாக மேய்ச்சிட்டு வர்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சன்செட்டுக்கு வந்தாச்சு. டைம் இஸ் 5:48. இன்னும் 10 minutes இருக்குது. பட் பார்ப்போம், அதை போய் பார்க்க முடியுதான்னு. எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் தெரியாது. அட்லீஸ்ட் அந்த ரெட் கலர் சன்னாச்சு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாச்சு தெரியுது. ஃபுல்லாக ஐயப்ப சாமி பக்தர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒரு வழியாக வந்து சங்கு வேறு வாங்கினோம். அதையும் வாங்கிட்டு இப்போ வந்து கிளம்ப போகிறோம் நேராக ஹோட்டலுக்கு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:30. ஸோ இருட்டிடுச்சு. நம்ம நேராக ஹோட்டலுக்கு தான் போகிறோம். சீவியோன்னு ஒரு ஹோட்டல், நாங்கள் எப்போவுமே வந்து தங்குவோம். அங்கே தான் போகிறோம். போய் அங்கே ஸ்டே பண்ணிட்டு